வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, அதுக்கு பேக் பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்கணும்ல. நான் ரீசெண்டாக விசிட் பண்ண நம்மளோட ஃபேவரட்டான ஷாப் பற்றின வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கேருந்து நான் என்னெல்லாம் வாங்கினேன்னு குயிக்காக உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் ஹால் காட்டிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் ஆக்சுவலாக பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன். நீங்கள் ஷாப்பிங் போகும்போது கண்டிப்பாக ஒரு பேக்கை கையோடு எடுத்துகிட்டு போங்க. பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா ஃபுல்லாக வந்து கேக்குக்கு தேவையான திங்ஸ். ஆல்ரெடி என்கிட்ட கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது. இருந்தாலும் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் ப்ளம் கேக் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க போயிருந்தேன். அதாவது நட்ஸு அதெல்லாம் வாங்க போயிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ஷாப்பிங்லேயே வந்து என் பையன் வந்து கொஞ்சம் அவனுக்கு பர்த்டே வருது. ஸோ அவனும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தான். ஸோ அதெல்லாம் குயிக்காக உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும் இந்த ஷாப்பில். ஆல்ரெடி அந்த ஷாப்போட டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ அப்டேட்டட் வீடியோவும் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லா திங்ஸும் குயிக்காக எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அவனோட பலூனை காட்ட சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அதை காட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி கேக்கில் வைக்கிற டாப்பர்ஸ், அதாவது தமிழில் இங்கிலீஷில் எல்லாத்துலேயும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம். ஆனிவர்சரிக்கு கூட நீங்கள் எதாவது கேக் பேக் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கேக் டாப்பர்ஸ் வந்து வாங்கலாம். அங்கே எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ ரேட்டும் ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பலூன்ஸ், அவனுக்கு பர்த்டேக்கு தேவையான கொஞ்சம் பலூன்ஸ் எல்லாம் வாங்கணும். ஸோ இந்த கேண்டில்ஸ், டிஃப்ரெண்டான பர்த்டேக்கு நீங்கள் போனீங்கன்னா கேக்லேருந்து எல்லா திங்ஸும் அங்கே வாங்கிடலாம். கேக் பேக் பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாமே வாங்கிடலாம் உங்களுக்கு. ஸோ இதுதான் அவனோட ஷாப்பிங். எனக்குள்ளே தான் நான் வந்து காட்டிடுறேன் என்னெல்லாம் வாங்கினேன்னு. ஸோ இப்போவுமே வந்து நான் வந்து ஒரு கோக் லட்டு பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய டயட் கோக்னட் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒயிட் காம்பவுண்டும் மில்க் காம்பவுண்டும் சாக்லேட். நம்ம லாலிபாப் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது கேக்குக்கு மேலே ஐசிங் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக 2 பார் சாக்லேட் வாங்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம மெல்ட் பண்ணி போட்டால் போதும். இதோட லிங்க் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சாக்லேட் பண்ணுறேன். இது வந்து ட்ரை கோக்னட். நீங்கள் கோக்னட் லட்டு இல்லை வேறு ஏதாவது ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை கோக்னட் லட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப பிடிக்கும். நான் அந்த ரெசிபி பண்ணேன்னா. ஸோ அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் போர்டுன்னு சொன்னாங்க. இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேக்குக்கு பேஸாக வைப்போம்ல, அதுக்காக வாங்கினேன். ஸோ நம்ம கேக்லாம் இதில் தான் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரேட் அரௌண்ட் 25 ஏதோ தான். அப்புறமா ப்ளம் கேக்குக்கு தான் ஃபுல் நட்ஸ் எல்லாம் வாங்கினேன். இது வந்து அரேபியன் டேட்ஸ், சும்மா வீட்டில் நார்மலாக சாப்பிட்றதுக்கு வாங்கினது. ஸோ அது வாங்கியிருந்தோம். அங்கே டேட்ஸும் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அப்புறமா குலாப் ஜாமுனில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் யூஸ் பண்ணுறது எம்டிஆர் தான். சூப்பராக இருக்கும், சாஃப்டாக சூப்பராக வரும். இது வந்து 2 ஜெல்லி மிக்ஸ் வாங்கினேன். ராஸ்பெரியும் ஆரஞ்சும் நினைக்கிறேன். 2 அரௌண்ட் 45 40. இது வந்து ஸ்ட்ராபெரியில் சிரப். இது வந்து பிரெட் கிரம்ஸ் வாங்கினேன், கட்லெட் ஏதாவது பண்ணலான்னு. ஸோ இது 40-45 ஏதோ தான். இது வந்து லாலிபாப் ஸ்டிக். நம்ம வீட்டிலே லாலிபாப் ரெடி பண்ணிடலாம். அது வந்து 50 ருபீஸ். இது வந்து அவனுக்கு கொஞ்சம் பலூன்ஸ், அப்புறம் பாப்கார்ன். அப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹோம் பேக்கர் அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாலே போதும். உங்கள் குட்டி குட்டியாக உங்களுக்கு பேக் பண்ணி எல்லாம் கொடுத்துறாங்க. இது பார்த்தீங்கன்னா உலர்ந்த திராட்சை வாங்கினேன், கருப்பும் அந்த எல்லோ கலரும் 2 பேக்கெட்டு. ஸோ எல்லா நட்ஸும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பேக்கரிக்கு வாங்கணுன்னாலும் இருக்குது. இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி 3 கலரில், கொஞ்சமாக செரி. இது வந்து ஜிஞ்சர், ட்ரை ஜிஞ்சர் அங்கே கிடைக்கும். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் பால்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆரஞ்சு வந்து தோலை வந்து சுகர் சிரப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து சினமன் நம்ம பவுடர் பண்ணிக்கணும். இதெல்லாம் ப்ளம் கேக் ரெடி பண்ணுறதுக்கு. இது வந்து கேஷ்யூ. இவ்வளோ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப நல்லா பேக்கிங் பண்ணுவாங்க, அவங்களுக்கு திங்ஸ் எல்லாம் ஏதாவது வாங்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.